Friends, welcome to Sai Coffee Kitchen. Today என்ன லஞ்ச் வேணும்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு என்ன லஞ்சுனா நல்லா ஸ்பைசியாக குஸ்கா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போலன்னு தேங்காய் பாலில் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புழுங்கல் அரிசியில் தாங்க பண்ணுவேன் எப்போதுமே குஸ்கா. நானே பிரியாணி எல்லாமே மேக்ஸிமம் புழுங்கல் அரிசிலே பண்ணிடுவேன். எப்பயாவது ரேராக தான் பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுவேன். பாசுமதியும் சீரக சம்பாவும் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நான் புழுங்கல் அரிசிலே பண்ணிடுவேன். நல்லா ஸ்பைசியாக குஸ்கா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இதுக்கு காம்பினேஷனாக இன்னைக்கு முட்டை குழம்புங்க. ஏற்கனவே முட்டை அடை குழம்பு வீடியோ போட்டிருப்பேன். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, முட்டை அடை குழம்புலாம் எல்லாமே அதெல்லாம் நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குஸ்காக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். கீரி விட்டு போட்டிருக்கேன், முட்டையை வேக வச்சு கீரி விட்டு போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த குழம்புல எசன்ஸ்லாம் இதில் இறங்கி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிடும்போது. அப்புறமா என் பொண்ணு சில்லி சிக்கன் கேட்டான்னு கடையில் என் ஹஸ்பண்ட் வாங்கி தந்தார். சில்லி சிக்கனுங்க நிறைய ஆனியன் போட்டு லெமன் போட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆனியன் ரைத்தா. இவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்ச். நாளைக்கு ஒரு சூப்பரான வேணும்னு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.